சதுரங்க வேட்டை அப்படிங்கிற படத்துல எக்கனாமிக்ஸை பயன்படுத்தி ஒரு சில சீன் சீக்வன்சஸை வினோத் அவர்கள் எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, சோஷியல் ப்ரூஃப் அப்படின்னு எக்கனாமிக்ஸ்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதர்களாகிய நாம நம்மளோட லாஜிக்கல் அண்ட் எமோஷனல் ரீசனிங்கை வச்சு மட்டுமே முடிவெடுக்க மாட்டோம். இன்னொரு மனிதரோட பிஹேவியர், அவங்களோட ஆக்ஷன்ஸ், அவங்களோட டெசிஷன்ஸை நாம சோஷியல் ப்ரூஃபா எடுத்து அதை வச்சுதான் நாம ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லுது. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட அந்த ஸ்கேமர் கதாபாத்திரத்தை பிளே பண்ண நட்டி அவர்கள் அந்த மக்கள் முன்னாடி தன்னுடைய MLM, அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஸ்கீமை பயன்படுத்தி பெரியாளான எல்லாரையும் ஃபேக்கா காமிச்சு அங்க சக்சஸ பத்தின ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணி அதை லெஜிட்டிமேட் அப்படின்னு நம்ப வச்சு அந்த மக்களும் இதை சோஷியல் ப்ரூஃபா எடுத்துட்டு அந்த டெசிஷனை எடுத்து அந்த ஸ்கேம்ல மாட்டி தங்களோட காசை எல்லாத்தையும் தொலைச்சாங்க. இந்த மொத்த ஆக்ஷனுக்கும் பின்னாடி இருந்த ஒரு எக்கனாமிக்ஸ் கான்செப்ட் அப்படின்னா அது சோஷியல் ப்ரூஃப் தான். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற இந்த ஸ்கேமியான ஸ்கீம் எப்படி லெஜிட்டிமேட்டா மக்கள் கிட்ட போய் சேருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சோஷியல் ப்ரூஃப் கான்செப்டை வச்சு மட்டும்தான் அப்படின்னு வினோத் அவர்கள் சதுரங்க வேட்டை படத்துல சொல்லாம சொல்லியிருக்காருன்னே சொல்லலாம்.